பராபரனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளுக்காக தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 9 வரை உள்ள வசனங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 9 வரை உள்ள வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஒரு மிக முக்கியமான ஆலோசனை இஸ்ரவேல் ஜனத்தினிடத்திற்கு கொடுத்ததை நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கும் யூதர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற ஒரு வேத பகுதி இது. நம்ம விசுவாச பிரமாண ஞாயிற்றுக்கிழமை சொல்கிற மாதிரி யூதர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க. அவர்களுக்கு
அடிப்படையான முக்கியமான ஒரு போதனை இது. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒவ்வொரு நாளைக்கும் காலையிலையும் மாலையிலையும் யூதர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அது மட்டுமல்லாமல் இது அவருடைய விசுவாசத்திற்கு அடிப்படையான ஒரு காரியம். இங்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு 3 முக்கியமான கட்டளைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், இஸ்ரவேலே கேள், லிசன். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே கேள் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? கேட்பதை கவனி, அதற்கு கீழ்ப்படி என்று பொருள். ஆண்டவர் சொல்லுவதை கவனித்து அறிந்து கொள், அதை ஏற்றுக்கொள், அதன்படி வாழ்க்கை அமைத்துக்கொள். இந்த பகுதியில் ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு மிக முக்கியமான கட்டளை, ஆண்டவருக்கு செவி கொடுப்பது அவசியம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 10:27 சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவருடைய ஆடுன்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷனு, அடையாளமே என்னன்னா, அவர் சத்தத்தை கேட்கறது ஆடு தான் அவருடைய ஆடு. ஆகினாலே ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கும் போது தான் நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆகினாலே அவருடைய ஜனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தகுதி, இஸ்ரவேலே கேள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை, சத்தத்தை கேட்க கடமைப்பட்டிருக்கிறது. ஆகியனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க ஒருவர். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். ஆண்டவர் என்ன சொல்றார் அதை கவனிப்பதும், அதை கேட்பதும், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மிக மிக அவசியமான முக்கியமான ஒரு காரியம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்கு தத்தம் உங்களில் நிறைய பேருக்கு தெரியாது. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். இந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வேன் தானே இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, அருள மாட்டேன். 28ஆம் வசனம் பாருங்க. ஏன் தெரியுமா? ஏன்? நான் கூப்பிட்டேன், அவங்க கேட்கல. இப்போ அவங்க கூப்பிடும்போது நான் கேட்க மாட்டேன். நல்ல ஒரு பாலிசி தானே ஆண்டவருக்கு. நான் கூப்பிட்ட போது அவங்க கேட்கல, அதனால் அவங்க கூப்பிடும்போது அப்போ நான் கூப்பிடும்போது ஆண்டவர் என்னை கேட்கணுன்னா நான் என்ன செய்யணும்? அவர் கூப்பிடும்போது நான் அவருக்கு செவி கொடுத்துருக்கணும் இல்லை? அப்போ ஆண்டவருக்கு செவி கொடுப்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் போது தான் கர்த்தர் யார், அவருடைய மக்களின் கடமை என்ன, அல்லது அவருடைய மக்கள்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவரை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவருக்கு செவி கொடுத்தாதான், அவர் சொல்லுவதை கேட்டாதான், அவருடைய வேத வசனத்தை படித்தாதான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் தன்னை பற்றி நமக்கு சொல்லாவிட்டால் நாம் அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. மற்றவங்களை நம்ம ஈஸியாக அறிஞ்சுக்கலாம். எப்படின்னா, நம்ம அவங்கள பார்க்குறோம், பேசுகிறோம், அவங்க கிட்ட பழகுறோம், அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிறத கேட்டாதான், அவருடைய வார்த்தையை படித்தாதான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த பகுதியில் ஆண்டவர் 2 காரியம் சொல்கிறாரு. கேளுங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளவும், ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கும் நான் கேட்கறது ரொம்ப முக்கியம். நான் அவர் சத்தத்தை கேட்டாதான் ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், 2வது அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், இந்த 2 காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். இங்கே
இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் யாருன்னு சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவர் சொல்றாரு. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேல் மக்களுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஒரே ஒரு கர்த்தர் தான் நமக்கு உண்டு. நாம் ஒரே ஆண்டவரை ஆராதிக்கிறோம். சரிங்களா? பல கடவுள் நமக்கு இல்லை, பல கடவுள் நமக்கு இருக்க முடியாது. கர்த்தரை அறிந்தவர்கள், ஆராதிப்பவர்கள் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிக்க முடியும், அவரை மட்டும்தான் பின்பற்ற முடியும். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் பல தெய்வங்களை நம்பிக்கொண்டு இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால இயேசுவை கர்த்தரை அறிந்து ஆராதிக்கிறவர்கள் வேற்று தெய்வங்களை ஏற்றுக்கொள்ளவோ ஆராதிக்கவோ நமக்கு இடமே இல்லை. வேத புத்தகம் இந்த காரியத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுது. முதலாவது கட்டளையை ஆண்டவர் சொன்ன காரியம், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆகையினால ஆண்டவர் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காரு. நமக்கு ஒரு தகப்பன் தான் இருக்க முடியும், ஒரு கணவன் தான் இருக்க முடியும், ஒரு மனைவி தான் இருக்க முடியும், ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். சரிங்களா? பல கண்டதையெல்லாம் கும்பிடுறத பழக்கம் நமக்கு இருக்க கூடாது. வேத புத்தகம் அதை தடை செய்திருக்கிறது. கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு யாரையும் எதையும் வணங்குவதை கடவுள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. கடவுள் இந்த விஷயத்தில் எரிச்சல் உள்ள தேவன். அவர் இந்த காரியத்தை சகித்து கொள்ள மாட்டார் என்று வேத புத்தகம் சொல்கிறது. நம்முடைய இந்திய கலாச்சாரத்திற்கு இது ரொம்ப எதிரான ஒரு காரியம். ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் எல்லாவற்றையும் வணங்குகிற ஒரு பழக்கம், எல்லா தெய்வங்களையும் வணங்குகிற ஒரு கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத புத்தகம் இந்த விஷயத்தில் தெளிவாக சொல்லுகிற காரியம், திரியேக கடவுளை மட்டுமே வணங்க ஆராதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த காரியத்தை வலியுறுத்தினார். 2 இடத்துல இதே வசனத்தை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்னொரு இடத்துல பிசாசினாலே சோதிக்கப்பட்ட போது அவர் சொன்ன காரியம், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அதனால கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே கர்த்தர். 2வது காரியம் அவர் சொல்லுகிற காரியம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி அறிந்து அவரை நேசிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், இந்த ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அவர் சொல்கிற காரியம், கர்த்தரை பற்றி நமக்கு காண்பிக்கிறார். நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். நான் என்ன செய்யணும்? கர்த்தரை நேசிக்கணும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா? ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் செக் பண்ணிக்கலாமா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேனான்னு. நான் ஆண்டவரை நேசித்தேன்னா நிறைய காரியம் செய்வேன். சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் கர்த்தரை நேசித்தால் அவரிடத்தில் நேரம் செலவிடுவேன். நீங்கள் கொஞ்சம் இதை உலக பிரகாரமான ரிலேஷன்ஷிப்பு கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நம்ம நேசிக்கிற ஒருவரோடு கூட நம்ம என்ன செய்வோம்? நேரம் செலவழிப்போம். எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டாலும் நேரம் போனதே தெரியாது. ஏன்? நம்ம அவங்கள அவ்வளோ நேசிக்கிறோம் இல்லை? அப்போ நம்ம நேசிப்பவங்க கூட நம்ம என்ன செய்வோம்? நேரம் செலவழிப்போம். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க? அவ்வளோ நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னு அர்த்தம். எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோமோ அவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட. இப்போ ஆண்டவரை நம்ம நேசிக்கிறத விட வேறு எதையெல்லாம் நேசிக்கிறோம்? டிவியை நேசிக்கிறோம், செல்ஃபோனை நேசிக்கிறோம். ஏன்னா நம்ம மணிக்கணக்காக யார் கூட தான் நேரம் செலவிட்டுக்கிட்டு இருக்கோம்? ஃபோனில் தான் நேரம் செலவிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்? நம்ம நேசிக்கிறது எதுவோ அது கூட நாம் நேரம் செலவிடுவோம். 2வது காரியம், நம்ம ஒருத்தரை நேசித்தோன்னா அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணுவோம். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஒருத்தங்களை நம்ம ரொம்ப நேசித்தோன்னா
அவங்கள பார்த்து பார்த்து ரசிப்போம், அவங்க சொல்கிறத கேட்டு ரசிப்போம். ஐயோ என் மனைவி அப்படி பண்ணுவா, என் கணவர் இப்படி பண்ணுவாங்க, அவர் நடையப்பாரு, அதை பாரு, இதை பாரு. நம்ம ரொம்ப அவங்கள அட்மையர் பண்ணுறோம். ஏன்? நேசிக்கிறோம். நம்ம ஆண்டவரை அட்மையர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆராதனை, வொர்ஷிப். ஆண்டவரை நம்ம பற்றி தியானிக்கும் போது ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தை தியானிக்கும் போதும் சரி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் போதும் சரி, ஆராதனை நமக்கு ஆனந்தமாக இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் தனியாக ஆராதிக்கிறோமா? குடும்பமாக சபையாக ஆராதிப்பதில் ஆர்வம் காண்பிக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மன மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆராதனைக்கு போகணுன்னு துள்ளி குதிச்சு ஓடி வர்றாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வாஞ்சையாக. அப்படி துள்ளி குதிச்சு ஆர்வமாக ஓடி வரவர் எத்தனை மணிக்கு வருவார்? 8:30 மணிக்கு ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வருவார்? 8:45. ஆராதனை ஆண்டவரை நேசிக்கிறவங்க. ஆராதனை எதுக்கு? ஆராதனை எப்போ ஆரம்பிக்குது? 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஆசீர்வாதம் போடுற வரைக்கும் ஆராதனை தான். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பிரசங்கத்துக்கு சர்ச்சுக்கு வந்துட்டா போதும். அதுக்கு முன்னாடி பிரசங்கத்துக்காக ரெடி பண்ணுறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை எல்லாம் வரணுன்றதுக்காக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோமா? பாட்டு எதுக்காக பாடுறோம்? கர்த்தர் எல்லா காலத்தையும் ஸ்தோத்திரிப்பேன், பாவ அறிக்கை, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் மக்கள் வர்றதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கதா? இல்லை. ஆராதனை எப்போ ஆரம்பிக்குது? 8:30. எத்தனை பேர் படத்துக்கு பாதியில் போயிருக்கீங்க? போகிறதே இல்லை. வெரி குட், நல்லவங்க நீங்கள்லாம். நான் சொல்கிறேன், கதை புஸ்தகம் எத்தனை பேர் பாதியில் ஆரம்பித்து படிச்சிருக்கீங்க? பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிக்கிறோம் இல்லையா? அப்போ நான் ஆண்டவர் உண்மையாக நேசிச்சேன்னா ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வருவேன்? ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துடணும். நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னது கேட்டிருப்போம் இல்லை? ஃபஸ்ட்டு பெல் அடித்தோடனே எல்லோரும் தயாராகிடுவாங்க. 2வது பெல்லுக்கு இங்கே இருப்பாங்க. 3வது பெல் அடிக்கும்போது ஆராதனை துவங்கும் போது எல்லாம் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் எப்போ வராரு? 8:45. இல்லை, ஆண்டவர் நமக்காக வெயிட் பண்ணலாமா? நம்ம போய் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுமா? ஒரு கலெக்டர் மீட்டிங்க்கு 8:30 மணிக்கு கலெக்டர் மீட்டிங்னா நம்ம எத்தனை மணிக்கு போவோம்? ஆண்டவர் கலெக்டரை விட கேவலமானவரா? இல்லை இல்லை. அப்போ ஆண்டவரை கனப்படுத்தணும்னா, ஆண்டவரை நம்ம உண்மையாக நேசிச்சோன்னா எத்தனை மணிக்கு இருக்கணும்? இங்கே நிறைய நேரத்தில் ஆராதனையில் மேஜிக் நடக்கும். பாஸ்டர் அங்கே திரும்பி ஜோம் பண்ணிவிட்டு இங்கே திரும்பி பார்த்தா பெரிய கூட்டம் இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்துட்டு இருந்தபோது ஆள் இருக்க மாட்டாங்க, அங்கிட்டு திரும்பிட்டு இங்கே திரும்பினோன்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு. ஆராதனை அப்படி இருக்க கூடாது. ஆண்டவர் இங்கே இருக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கணும். ஆராதனை துவங்குவதற்கு முன்பதாகவே நான் இங்கே இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம சில நேரத்தில் நம்ம பலவிதமான சாக்கு போக்கு சொல்லுவோம். எனக்கு நிறைய வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் உண்மையில் நான் ஆண்டவரை நேசிப்பேன். ஆனால் ஆராதனைக்கு முன்னாடி இருப்பேன். சரிங்களா? அது மட்டுமல்ல, நிறைய நேரத்தில் பக்கத்தில் இருக்கவங்க தான் லேட்டாக வருவாங்க. அப்படி இல்லை, நம்ம எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா என்பது தான் முக்கியம். ஆண்டவரை நான் நேசிப்பேன், ஆனால் அவரிடத்தில் நேரம் செலவழிப்பேன், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பேன், அவரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அது மட்டுமல்ல, நான் உண்மையாக அவரை நேசிப்பேன். ஆனால் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது அவரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. நான் எங்கள் வீட்டுக்கு போகும்போது அடிக்கடி சொல்லுவேன், என் மனைவி இதை நல்லா செய்வான்னு சொல்லுவேன். எங்கள் அக்காவும் நல்லா சமைப்பாங்க. அதனால் நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, என் மனைவியை நான் நேசிக்கிறதுனால அவளுடைய காரியங்களை நான் மற்றவர்களிடத்தில் பாராட்டுகிறேன், மற்றவங்கக்கிட்ட அவங்கள பற்றி பேசுகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம்னு எங்கள் வீட்டில் சொல்லுவேன். இப்போ ஏன் நான் சொல்கிறேன், அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்கிறேன்னா இல்லை.
உண்மையிலே நாம் ஒருவரை நேசிப்போமானால் அவரை பற்றி மற்றவர்களிடத்துல பேசும். ஆண்டவரை நான் உண்மையாக நேசித்தேன்னா மற்றவங்க கிட்ட தானா ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செஞ்சார். எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்கிறோம்? எத்தனை பேர்கிட்ட சொல்லுவோம்? ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, ஆண்டவர் அற்புதமாக என்னை வழி நடத்தினார், ஆண்டவர் என்னை அற்புதமாக பாதுகாத்துக்கிட்டார். எத்தனை பேர்த்துக்கிட்ட சொன்னோம்? நம்ம சொல்கிறோமா? சொன்னோன்னா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று பொருள். அது மட்டுமல்ல, ஆண்டவரை நான் நேசித்தேன்னா அவருக்கு பிரியமானதை நான் செய்வேன். நான் ஒரு ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்றேன், கெஸ்ட்டை வீட்டுக்கு கூப்பிட்றேன். அவங்க வெஜிடேரியன். அவங்களுக்கு மீன் செஞ்சு கொடுப்பேன்னா கொடுக்க மாட்டேன். ஏன்? அவங்க வெஜிடேரியன், அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ நான் அவங்கள நேசித்தா என்ன செய்வேன்? அவங்களுக்கு பிரியமானதை நான் செய்வேன். இப்போ நான் ஆண்டவரை நேசித்தேன்னா அவருக்கு பிரியமானதை நான் செய்வேன். நான் செய்கிறேன்னா ஆண்டவருக்கு பிரியமானதை. அது மட்டுமல்ல, நான் ஆண்டவரை நேசிப்பேனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். நான் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவது. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டு ஆண்டவரை நேசிப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நான் நேசித்தேன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் நேசிப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தவறுகளை நான் மன்னித்து விடுவேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிப்பது, யாரை நேசிப்பது? ஆண்டவரையே நேசிப்பது. ஆகையினால இந்த ஐக்கியத்தில் நான் அகமகிழ்வேன். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நல் உறவை நான் பேணி காப்பேன். அவர்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்த மாட்டேன். அவர்களுக்கு உதவி செய்வேன். அவர்களுக்காக பாரப்படுவேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததை கேட்கும்போது அவர்களோடு கூட அகமகிழ்வேன். அவர்களோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆகையினால ஆண்டவரை நான் நேசிப்பேனால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாயின்னு பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அன்பு வாழ்க்கையில் காணப்படுதா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் பத்தாது. நான் ஆண்டவரை நேசித்தா இந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் வெளிப்படணும். இந்த காரியம் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் ஆண்டவரை நேசிக்கலைன்னு அர்த்தம். ஆண்டவரை நேசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த அன்பில் நான் வளர வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தேவனாக்கத்துக்கு முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவரை நேசிக்கிற இந்த அன்பில் இன்னும் அதிகமாக வளர வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? முதலாவது காரியம், நான் அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை நான் நேசிப்பேன். ஆண்டவரை அறிந்து கொள்ள நான் அவரை நேசிப்பேன். ஒருத்தர் யார் என் கூட ஃப்ரெண்டாக முடியும்? நான் அவங்கக்கிட்ட பழக ஆரம்பிக்கிறேன். அவங்களுடைய காரியங்களெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க அன்பாக இருக்கிறாங்க, அவங்க உதவி செய்கிறாங்க, அவங்களுக்கும் மியூசிக்கை பற்றி ரொம்ப ஆர்வம் இருக்குது, எனக்கும் மியூசிக்கில் ஆர்வம் இருக்குது, என்னுடைய விருப்பங்கள் அவங்களுடைய விருப்பங்கள்லாம் ஒத்து போகுது, அவங்க உண்மையில் என்னை நேசிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? அவர்களை நேசிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரை அறிந்து கொள்ள நாம் அன்பில் வளருவோம். ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேத வசனத்தை வாசிப்பதன் வழியாக நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய குணாதிசயம், அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம், இவைகள் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள அது ஏதுகரமாக அமைந்திருக்கும். ரெண்டாவது ஒரு காரியம், நான் எப்போ ஆண்டவரை நேசிக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பை ருசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை தியானிக்க வேண்டும். ஏன்னா அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம அவரை நேசிக்கிறது ரெஸ்பான்ஸ் தான். நம்ம திருப்பி அவரை நேசிக்கிறோம். ஆனால் நம்ம பாவிகளாக இருந்தபோது, நம்ம அக்கிரமக்காரராக இருந்தபோது, நம்ம பலவீனராக இருந்தபோது, தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த போதே தேவன் நம்மை நேசித்து நமக்காக அவருடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்க, நம்மை மன்னிக்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அப்போ தேவனுடைய அன்பை நான் ருசித்து பார்க்க நாம் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிப்போம்.
நேசிக்க ஆரம்பிப்போம். அநேகர் ஆண்டவரை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம ஆலயத்தில் கூட ஒரு சகோதரி கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் ஃபோனில் பேசினேன். அவங்க அடிக்கடி நம்ம ஊரில் இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னால் மறக்கவே முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க, ஏசப்பாக்காக என்னை ரொம்ப பிடிக்கும் யான்னு சொன்னாங்க. நான் அப்படி ஒரு வார்த்தையை நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏசப்பாக்கு அவங்கள மட்டும்தான் பிடிக்குமா? இங்கே இருக்கிற மற்றவங்க யாருமே பிடிக்காத ஏசப்பாக்கு? ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க? அவங்க அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாங்க, ஆண்டவருடைய அன்பை அவ்வளவு ருசிச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க சொன்னாங்க, ஏசாமிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு தான், அவங்க சொன்னது 100% கரெக்டு. ஆனால் என்னென்னா, ஆண்டவர் அவங்கள மட்டும் நேசிக்கலை, நம்ம எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க அதை ருசிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் எந்த அளவிற்கு புரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவிற்கு நாம் ஆண்டவரை நேசிக்க துவங்குவோம். மூணாவது ஒரு காரியம், ஒரு வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போனார். அந்த வீட்டுக்கு போனோடனே சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட போன நேரத்தில் ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா இயேசு கிறிஸ்துடைய பாதத்தண்டையில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுது அவருடைய பாதத்தை அவருடைய கண்ணீரினால் நினைச்சாங்க. அவங்களுடைய தலைமுடி எடுத்து அவருடைய பாதத்தை தொடச்சாங்க. தொடச்சி விலையேற பெற்ற தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றினாங்க. அப்போ அங்கே உட்கார்ந்து சாப்பாடு கொடுக்க கூப்பிட்டு இருந்தவர் யோசிக்கிறார் மனசில், இவர் என்ன பெரிய கடவுளுடைய மனுஷனாக இருந்தால் தன்னை தொடுகிற இந்த பெண் எவ்வளோ பெரிய பாவி அப்படின்னு தெரிஞ்சு ஒரே உதையை அப்படியே எட்டி உதைச்சிருக்க மாட்டார், இவரை நம்ம காலை நீட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அவர் நினைக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், தம்பி நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு. ஒரு மனுஷங்கிட்ட 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருத்தன் 10 ரூபாய் கடன் பட்டிருந்தான், ஒருத்தன் 10,000 ரூபாய் கடன் பட்டிருந்தான். அந்த எஜமான் 2 பேருடைய கடனையும் மன்னிச்சிட்டார். யார் அதிக அன்பாக இருப்பான் இந்த எஜமான்கிட்டன்னு கேட்டார். சொன்னால் 10,000 ரூபாய் கடன் மன்னிக்கப்பட்டவன் தான். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பெண்ணும் அதிகமான பாவம் மன்னிக்கப்பட்டபடினால என்னை அதிகமாக நேசிக்கிறா. நான் அந்த வீட்டுக்கு வந்தேன், நீ தான் கூப்பிட்ட, என் கால் கழுவுறதுக்கு தண்ணி நீ கொடுக்கல, எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கல. ஏன்னா யூதர்கள் வரவேற்பில் அவங்க செய்கிற ஒரு விஷயம், என் தலைக்கு எண்ணெய் பூசலை. ஆனால் இந்த பெண்ணை நீ பார்த்த, அவள் கண்ணீரினால என் பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமயிரினால என்னுடைய பாதத்தை துடைத்து என்னுடைய பாதத்தை முத்தமிட்டு இந்த பாதத்தில் விலையேறப்பட்ட தைலத்தை ஊற்றினா. ஏன்னா அவள் அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறாள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய இவ்வளவு பெரிய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைக்கும் போது ஆண்டவருடைய அற்புதமான ஆண்டவருடைய அன்பை நாம் ருசிக்க 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 நாம் ஆண்டவரை நேசிப்பதில் வளர ஆரம்பிப்போம். முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம், கேள், லிசன். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், லவ், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறு. மூன்றாவது ஒரு மிக முக்கியமான காரியத்தை இங்கே நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. வேத புத்தகம் வேத வல்லுநர்களுக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் இல்லை. அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு உண்மை என்னென்னா, பைபிள் காலேஜில் படிக்கிறவங்களுக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் இல்லை. அது சாமானியர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் நீ உன்னுடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு கட்டளை எடுக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ஆண்டவருடைய கட்டளைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் நம்ம எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வைத்துக் கொள்ளுவோம்? நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது, ஆண்டவரோடு நேரம் செலவிடும் போது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இருக்கும்போது பலவிதமான ஆசீர்வாதத்தை அது எனக்கு கொண்டு வரும்.
நான் கர்த்தரை நேசிக்கும் போது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தரை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். எனக்குள்ள ஆண்டவர் மேல் ஒரு பேஷன் இருந்ததுன்னா, ஒரு அன்பு இருந்ததுன்னா, என்னுடைய குடும்பத்தாரும் அந்த அன்பினால் பாதிக்கப்படுவார்கள். நான் வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்ததற்கு காரணமே நான் பார்த்த ஒரு கடவுளுடைய மனிதன் தான். அவர் எங்கள் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்திற்கு எப்பயாவது வருவார். எங்கள் அப்பா அவருக்கு ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ஊழியத்தில் பல காரியங்கள் உதவி செய்து கொண்டிருந்தாங்க. அதனால் அவர் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணின ஒரு மனிதன். அப்பா சொல்லுவாங்க, டே அந்த பிரதர் வந்து அங்கே போய் பார்த்துட்டு வரலாண்டா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. லாட்ஜுக்கு நானும் அப்பாவும் போய் அவரை பார்க்க போனோன்னே உட்கார வச்சுட்டு அவர், பிரதர் போன வாரத்தில் பாருங்கள், நான் பைபிள் இதை படித்தேன்னு எடுத்து 2 பேரை உட்கார வச்சு ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துவார். பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் நம்ம போகலை, அவரை சும்மா போய் பார்த்துட்டு மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக போனோம்னா, மீட்டிங்லேருந்து கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்காக போனாலும் சரி, அவர் உட்கார வச்சு என்ன அவர் பேச ஆரம்பித்தாலே வேத வசனம் தான். அவர் இஸ்லாமியராக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றுமே இல்லாத குரானை உருது மொழியில் மனப்பாடம் பண்ண வேணாம், இவ்வளோ ஆசீர்வாதமான பொக்கிஷம் உள்ள பைபிளை நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் முழங்காலில் நின்று 40 அதிகாரத்தை வாசித்து நோட்ஸ் எடுப்பார். அவர் வேதத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா அவர் கண்ணை மூடிட்டு தான் பேசுவார். ஆனால் யாருமே எந்திரிச்சே போக மனசு வராது. அவரை பார்த்து மெய்மறந்து போய் ஆண்டோடைய வசனத்தை கேட்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் அவ்வளோ வேதத்தை நேசித்தார். 40 அதிகாரத்தை முழங்காலில் நின்று வாசித்து நோட்ஸ் எடுக்கிறதுனா லேசான விஷயமா? யாராவது படிக்க சொன்னாங்களா அவரை? அப்பா இல்லை, அம்மா இல்லை, எல்லாரும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. எதுவும் இல்லை, அனாதையாக நடுத்தருவில் நிற்கிறவர் வேதத்தை இப்படி நேசித்து வாசித்ததனுடைய விளைவு கர்த்தர் அவரையும் ஒரு ஊழியத்தையும் ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உன்னதமான நிலைக்கு கொண்டு போனார். அவ்வளவு வேதத்தின் மேலே அன்பு, வாஞ்சை. அவர் பைபிளை பிரசங்கம் பண்ணதை கேட்ட உடனே எனக்கு என்னன்னா, ஒரு முஸ்லீம் சொல்லி கொடுத்து நம்ம பைபிள் இருக்க மகத்துவத்தை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒன்று. 2வது, வேதத்தில் இவ்வளோ காரியங்கள் இருக்குதா? கண்ணை மூடிட்டு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள அநேக காரியங்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் வசனத்தை பேசும்போதே நம்ம இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும். என்ன காரணம் அப்படின்னா, அவ்வளவாய் வசனத்தை வாசித்து நேசித்து வாசித்து கீழ்ப்படிந்த ஒரு கடவுளுடைய மனிதன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் அப்படி ஆண்டவரை நேசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்து அவைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்வோம். ஒரு முக்கியமான உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுளை நேசிக்கும் பெற்றோராலேயே கடவுளை நேசிக்கும் பிள்ளைகளை உருவாக்க முடியும். நான் சொல்கிறத தயவுசெய்து என் கூட சேர்ந்து திரும்ப சொல்கிறீங்களா? கடவுளை நேசிக்கும் பெற்றோராலேயே கடவுளை நேசிக்கும் பிள்ளைகளை உருவாக்க முடியும். உங்கள் பிள்ளைங்க ஏன் கர்த்தரை நேசிக்கலை? உங்கள் பிள்ளைங்க ஏன் கர்த்தரை நேசிக்கிறாங்க? உங்கள் பிள்ளைங்க கர்த்தரை நேசித்தா அதுக்கு காரணம் நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க கர்த்தரை நேசிக்கலைன்னா அதுக்கு காரணம் நீங்கள் கர்த்தரை நேசிக்கலை. ஏன்னா நம்ம கூடவே நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். கடவுளுடைய காரியத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆர்வம் உண்டாயிருச்சுன்னா போதும். அந்த ஆர்வத்தை உண்டாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், ஏதாவது வேண்டான்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு அதை தொட்டு வாயில் வைப்போம். பிள்ளைங்க என்ன செய்வாங்க, டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஆண் வாயை திறக்கும். இல்லை, அது வரைக்கும் வேண்டான்னு சொன்னது இப்போ என் வாயை திறக்குது, டேஸ்ட்டு பார்த்துச்சு. இப்படி ஆண்டவருடைய காரியத்தை டேஸ்ட்டு பார்க்க வைக்க வேண்டியது நம்முடைய
பொறுப்பு, நம்முடைய கடமை. சில நேரத்தில் நம்ம மெனக்கெட்டு பிள்ளைங்களை சில இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும், சில சிறப்பு கூட்டங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும். அவங்க அதிகமாக ஜெபித்து ஆயத்தப்பட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகும்? கர்த்தர் பிள்ளைகளை சந்திப்பார். டேனிஷ்பேட்டையில், சித்தேரி ஹில்ஸில் இங்கெல்லாம் வாலிப பிள்ளைங்களுக்கான கூட்டம் நடக்குது. டேனிஷ்பேட்டையில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு அவர்கள் நடத்துகிற அந்த மாநில முகாமெல்லாம் மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்களுக்கு தனியாக மீட்டிங் நடக்கும், பெண்களுக்கு தனியாக மீட்டிங் நடக்கும், பிள்ளைங்களுக்கு தனியாக மீட்டிங் நடக்கும், வாலிப பிள்ளைங்களுக்கு தனியாக, டீனேஜில் உள்ள பிள்ளைங்களுக்கு தனியாக, சின்ன பிள்ளைங்களுக்கு, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக மீட்டிங் நடக்கும். 3 நாள் பிள்ளைங்க அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையே மாறிடும். ஏன்னா இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை மாற்ற ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கெல்லாம் ஏற்கனவே செல்ஃபோனால் மாறி தான் இருக்கிறாங்க. அவங்கள விடுதலையாக்கி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது மிகப்பெரிய சேலஞ்சு உங்களுக்கு. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் போனால் தான் உங்கள் பிள்ளைங்களை என்ன செய்ய முடியும்? கூட்டிகிட்டு போக முடியும். ஒரு வருஷத்துக்கு 3 நாள் லீவ் போட்டால் கூட பரவாயில்ல, என்ன நஷ்டமானாலும் பரவாயில்ல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா இப்படிப்பட்ட சில காரியங்களை நம்ம செய்யணும். சில இடங்களில் நம்ம கடந்து சென்று நம்ம பிள்ளைகளோடு ஆவிக்குரிய கூடுகைகளில் கலந்து கொள்ளும்போது நம்முடைய பிள்ளைகளும் நம்மோடு கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 2வது காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை உன் இருதயத்தில் வை அப்படிங்கிறாரு. அடுத்தது தான் முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. என்ன செய்யணும்? நல்லா கவனிக்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிள்ளைங்க இல்லாதனால நான் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு பைபிள் டீச் பண்ண வேண்டியது யார்? சண்டே ஸ்கூல் டீச்சர் கிடையாது. பைபிளில் சண்டே ஸ்கூல் டீச்சர் பற்றி எங்கேயாவது போட்டிருக்கா? சண்டே ஸ்கூல் டீச்சரில் பைபிளில் எங்கேயுமே இல்லை. பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருடையது? பெற்றோர் தான், அம்மா தான். அம்மா மட்டும் கிடையாது, முக்கியமான ரோல் யாருக்கு தெரியுமா? அப்பா. அப்பான்னா வீட்டுக்கு பாஸ்டர். சர்ச்சுக்கு தான் பாஸ்டர் வேறு, வீட்டுக்கு பாஸ்டர் யார்? அப்பா தான். அப்பா என்ன செய்யணுமா? அம்மா என்ன செய்யணும்? வேதத்தை போதிக்கணும். எப்போ போதிக்கணும்? ஞாயிற்றுக்கிழமையா? ஒவ்வொரு நாளுமா? டெய்லியா? ஒவ்வொரு நாளா? ஒவ்வொரு நாள் மட்டும் கிடையாது. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எப்படி டீச் பண்ணணும்? அவங்க ஒரு நோட் எடுத்துக்க, பேனா எடுத்துக்க, உட்காந்து கிளாஸ் நடத்துகிற மாதிரிலாம் நடத்த சொல்லலை. நம்ம வாழ்க்கையினுடைய தருணங்களிலேயே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிகிட்டே வரும். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஒரு அழகான இடத்துக்கு போகிறீங்களா, பிக்னிக்கு போகிறீங்களா, அங்கே பிள்ளைங்களை என்ன செய்ய வைங்க? ஆண்டவருடைய அற்புதமான படைப்பை கவனிக்க சொல்லுங்கள், ஆண்டவரை துதிக்க சொல்லுங்கள், ஆண்டவரை நன்றி செலுத்த சொல்லுங்கள், ஆண்டவருடைய அற்புதமான படைப்பை பார்த்து வியந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த இடத்துல கடவுளுடைய படைப்பை பற்றிய ஒரு பாட்டை பாடுங்க. வழியில் போகும்போது வரும்போது, காரில் போகும்போது வரும்போது வெட்டி கதை, வீண் கதை, உலக கதை, தேவையில்லாத கதையெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு ஏதாவது அன்றைக்கி படித்த ஒரு வேத பகுதியை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி ப்ரேயர் நடத்துங்க. இது எல்லாமே பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். இதை செய்யாமல் போனீங்கன்னா, பிள்ளைங்களை நீங்கள் அடிக்கலைன்னா நாளைக்கு பிள்ளைங்க உங்களை வேதனைப்படுத்துவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகையினால பாஸ்டருடைய வேலை, சண்டே ஸ்கூல் டீச்சருடைய வேலை ரொம்ப சிம்பிள். ஒரு நாளில் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் உட்காரும்போது, எழும்பும்போது, படுத்திருக்கும் போதும், நடக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தையை கருத்தாய் போதிக்க வேண்டும். அதனால தான் நீதிமொழிகள் வாசிக்கிறோம். சொல்கிறாரு, தகப்பன் போதகத்தை கேள், கவனி. 4:20 நீதிமொழிகள் 4:20 சொல்கிறார். அதனால் தகப்பனுடைய போதகத்தை கவனிக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தகப்பன் போதிக்கிறதே இல்லை. வேத வசனத்தை எப்போ போதிக்க முடியும்?
நான் நடக்கும்போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் பைபிளை எடுத்துகிட்டே நடக்கணுமா? பைபிள் எடுத்துகிட்டே உட்கார்ந்துருக்கணுமா? படுக்கும்போது பைபிள் வச்சுக்கிட்டே போதிக்கணுமா? பைபிள் வச்சுருக்கக்கூடாது, இருதயத்திலிருந்து வரணும் எல்லாம். எப்படி இருதயத்திலிருந்து வரும்? இருதயத்துக்குள்ளே போனால் தான் வெளியில் வரும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தால் தான் நான் பிள்ளைங்களுக்கு உட்காரும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் போதிக்க முடியும். பிள்ளைங்க படுத்திருக்கிற நேரத்தில் தயவுசெய்து செல்ஃபோனை வாங்கி வச்சுட்டு நீங்கள் பிள்ளைங்கக்கிட்ட பேசுங்க. நீங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடி தூங்க வைங்க, ஒரு வசனத்தை சொல்லி தூங்க வைங்க. பைபிளில் இருக்கிற ஒரு சம்பவத்தை, நீங்கள் படித்த சம்பவத்தை ஷேர் பண்ணுங்கள். இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு பைபிள் பேசேஜை படிச்சுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதை பற்றி பேசுங்க. இது நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, இது என்ன உனக்கு புரிஞ்சிச்சு, என்ன உனக்கு பிடிச்சிச்சு கேளுங்க. இதை குறித்து நம்ம பேச ஆரம்பிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகையினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான காரியம். அநேக பிள்ளைகள் கற்றுக்கொண்ட நிறைய காரியங்கள் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி பாட்டி சொன்ன வேதவசனம், வேத சம்பவம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பாதிப்பை உண்டு பண்ணும். நிறைய நேரத்தில் எவ்வளோ தூரம் அது பிள்ளைங்களை பாதிக்குது நமக்கே தெரியறதில்லை. நான் எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருவா. அவங்க பெற்றோர் அவங்கெல்லாம் ஹிந்துஸ், அவங்க யோசித்து தான் அனுப்புவாங்க எங்கள் வீட்டுக்கு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தபோது ஒரு நாள் அந்த சின்ன பாப்பா ஒரு 4 வயசு இருக்கும். அவள் அங்கிள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. இப்போ நான் உடனே அவகிட்ட சொன்னேன், பாப்பா பயப்படாத, ஆண்டவர் சொல்லியிருக்காரு பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். யாருமா உங்ககிட்ட இருக்கிறா அப்படின்னு கேட்டேன். ஏசப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், அப்போ நீ பயப்பட வேண்டாம், ஏசப்பாவை நீ பார்க்க முடியாது, ஆனால் ஏசப்பா உன் கூடவே. இவ்வளோ தான் சொன்னேன். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இந்த பிள்ளை அவங்க வீட்டுக்கு போயிட்டா. அவங்க பாட்டி என்னமோ பேசிகிட்டு இருக்கும்போது பயமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளை போய் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கா, பாட்டி பயப்படாதீங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு ஏசப்பா. அந்த பாட்டிக்கு தூக்கி வாரி போடுச்சு. அவங்க உடனே மகளை பார்த்து சொன்னாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன் அவங்க வீட்டுக்கு இவளை அனுப்பாதன்னு. இன்றைக்கி பற்றியா நமக்கே இவ, நானே எதிர்பார்க்கல இந்த வார்த்தை அந்த பிள்ளைகளுடைய மனசில் இவ்வளோ பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கோம். பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? எவ்வளோ தூரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. அந்த ஃபார்மேஷன் பீரியடுன்னு சொல்கிறாங்க. 5 வயசுக்குள்ளே பிள்ளைங்க மனசுக்குள்ளே நீங்கள் விதைக்கிற வேத வசனம் மிக பயங்கரமான மாற்றத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆகையினாலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நிறைய நேரத்தில் ஆலயத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வாக்கு கொடுக்குறோம். என்ன வாக்கு கொடுக்குறோம்? இந்த பிள்ளைக்கு வேதத்தை போதிப்பேன், இந்த பிள்ளைக்கு விசுவாசத்தில் பிள்ளை வளர்கிறதுக்கு உதவியாக இருப்பேன், வாக்கு கொடுக்குறோம். யாராவது அதை பற்றி யோசித்து கொடுக்குறோமா? ஒரு நேரத்தில் நம்ம சபையை சேர்ந்த ஒருத்தங்க கேட்டாங்க, ஐயா எங்கள் குழந்தைய போதனை பண்ணுறதுக்கோ வாய்ப்பு நமக்கு இருக்குமா? இருக்காது. நம்ம எல்லா பிள்ளைங்களையும் நடத்தணும், 1, 2வது நிறைய பொறுப்பு இருக்குது, அதனால் அதை செய்ய ஏற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொன்னாங்க. நம்ம ஜாக்கிரதையாக செய்யணும். ஏற்றுக்க வேணான்னு அவங்ககிட்ட சொல்லலை, ஏற்றுக்கங்க. ஆனால் நீங்கள் என்ன பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை உணர்ந்து இந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகியனாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நல்ல ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து 3 மிக முக்கியமான காரியங்களை நம்ம கேட்டோம். 1, இஸ்ரவேலே கேள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். 2வது, ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும், லவ். 3வது, ஆண்டவருக்கு பிரியமாக இருதயத்தில் வேத வசனத்தை நிறைத்து நம்ம வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய பகிர்ந்து கொள்ள வேண்டும். லிவ், லிசன், லவ் அண்ட் லிவ். ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுங்கள். கடைசியாக அந்த பகுதியில் அவர் சொல்லுகிற வசனத்தை உன்னுடைய கைகளில், உன்னுடைய நெற்றியில், உன்னுடைய வீட்டினுடைய நிலைக்கால்களில் இவைகள் எல்லாவற்றிலும் அடையாளமாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். ரிமைண்டர், நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நினைவுபடுத்துகிற அடையாளங்கள் இருக்குது. நம்ம வீட்டில் என்ன மாட்டி இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணு பார்க்கும்போது வசனம் நமக்கு தெரியணும்.
நம்ம அடிக்கடி வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்கும் போது சோர்ந்து போன நேரங்களில் இந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே ஆண்டவர் எதை மாட்டி வைக்க சொன்னார் தெரியுமா? எதை மாட்டி வைக்க சொன்னார்? வீட்டிலலாம் எண்ணத்தை மாட்டி வச்சிருக்கணும். திரும்ப வாசிருங்களேன் ஒரு தடவை. 9ஆம் வசனம் பாருங்க. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. எவைகளை? 6வது வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள். நம்ம செஞ்சிருக்கோமா? நம்ம என்ன எழுதி வச்சிருக்கோம்? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ கீழாகாமல் மேலே. அதை பற்றி சொல்லலை இங்கே அவர். அதை பற்றி சொல்லவே இல்லை. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற 10 கட்டளைகள். எத்தனை பேர் வீட்டில் மாட்டியிருக்கீங்க? மாட்ட வேண்டிய முக்கியமான விஷயம் அதுதான். ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் இருக்க நான் பிரிண்ட்டு போட்டு உங்களுக்கு கலர் பிரிண்ட் போட்டு அழகாக எடுத்து தரேன். வேத வசனத்தை, ஆண்டவருடைய கட்டளைகள் நம்மை வழி நடத்த வேண்டும். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவருடைய கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துவதற்கு ஒப்புக் கொடுப்போம். கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபை அன்பும் எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் வந்து உமக்கு செவி கொடுக்க ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உண்மை நாங்கள் நேசிக்க உதவி செய்கிறா. அன்பிலே நாங்கள் வளரட்டும். உடைய பாதத்திலே நாங்கள் நேரம் செலவிடவும், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்யவும், உண்மை ஆராதிக்கவும், உண்மை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், கர்த்தாவே உம்முடைய அன்பினாலே கவரப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. அந்த சூலமித்தியார் சொன்னாலே, என் நேசர் 10,000களில் சிறந்தவர் என்று சொல்லி அவருடைய நேசரை குறித்த ஒரு அன்பின் மிகுதியினால் அவர்கள் சொன்ன வார்த்தைகளைப் போல ஆண்டவரே, நாங்களும் உங்களுடைய நேசர் எவ்வளவு அருமையானவர் என்பதை எல்லாருக்கும் சொல்ல உதவி செய்யுங்க கர்த்தாவே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கவும், நீர் எவ்வளவு அன்புள்ளவர், ஆண்டவருடைய அற்புதமான கிருபைகளை எண்ணி பார்த்து அன்பில் வளர நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறா. எங்களை இவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் உங்களை நேசிக்க கிருபை செய்யுங்க, இரக்கம் பாராட்ட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இது மாத்திரமல்ல உடைய வார்த்தையை உடைய இருதயத்தில் நாங்கள் வைக்க உதவி செய்யுங்க. உடைய இருதயத்தை உடைய வார்த்தையினாலே நாங்கள் நிரப்பிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நிரம்பி இருக்கிற இருதயம், வேத வசனத்தினாலே நிரம்பி இருக்கிற இருதயம் ஆண்டவரே, வசனங்கள் எங்கள் இருதயத்திலிருந்து வழிந்து ஓடட்டும் ராஜா. அது எங்களுடைய பிள்ளைகள், எங்களை சந்திக்கிறவர்கள் எல்லாரையும் மாற்றுகிற அந்த கிருபை உள்ள வார்த்தைகளாக அவைகள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை செய்ய உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.